Hello viewers, welcome to my channel Easy 63. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 8 சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.4ல கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். இது வந்து எக்ஸாமின் வெதர் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டு 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இப்போது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ஃபர்ஸ்ட் சம் வந்துட்டு 725 கேட்டிருக்காங்க. இது 5ல் முடிகிறதால 5 டேபிள்ஸால் நம்ம எல்சிஎம் பண்ணிக்கலாம். அடுத்தது 29 ப்ரைம் நம்பர்ன்றனால 29 ஒன்ஸ் 29ன்னு வந்துடும். இப்போ இங்கே 29 பேர் இல்லாமல் சிங்கிளாக இருக்குன்றனால இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அடுத்தது செகண்ட் சம் 190. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஈவன் நம்பராக இருக்கிறதால 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 5ல் முடிகிறதால 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 19 வந்து ப்ரைம் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2, 5, 19 இது எதுக்குமே பேர் கிடையாது, அதனால் இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ 841 வந்துட்டு டைரெக்டாக 29 சார் 841. எப்போவுமே 8th ஸ்டாண்டர்ட் பசங்க ஒரு 30 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ் நல்லா படித்து வச்சுக்கணும். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 29 சார் வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த சம் உங்களால் போட முடியும். ஸோ இது வந்து பேரோட வந்ததால் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். லாஸ்ட்டு சம் 1089. இப்போ இவ்வளோ பெரிய நம்பர் வந்திருக்கு, பயந்துடாதீங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் கிடையாது. ஈவன் நம்பர் இல்லைன்னா 3 டேபிள்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். 3 டேபிள்ஸ்னால் ஜஸ்ட் இந்த டிஜிட்ஸை ஆட் பண்ணுங்கள். 1 + 0 1, 1 + 8 9, 9 + 9 18. 18ன்றது 3 டேபிள்ஸில் வரும் இல்லையா? அப்போ இது கண்டிப்பாக 3 டேபிள்ஸில் டிவைட் ஆகும். திரும்ப 363 வருது. இப்போ இதையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3 + 6 9, 9 + 3 12ன்னு வருது. 12ன்றது மறுபடியும் 3 டேபிள்ஸில் வரும். அதனால 3 டேபிள்ஸ்லேயே எல்சிஎம் பண்ணிக்கலாம். 121 உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 11 11 சார் 121 சொல்லிட்டு. அப்போது இது ரெண்டுமே பேராக இருக்குது அப்படின்றனால இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ 33 × 33 பண்ணோன்னா 1089 வரும். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.